மாங்காய் சட்னி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு ரெசிபி இந்த மாங்காய் சட்னி தான். எப்பயும் யூஸ்வலாக நம்ம இட்லி தோசைக்கு மாங்காய் சட்னி செய்வோம், தேங்காய்லாம் போட்டு செய்யறது உண்டு. ஆனால் சப்பாத்திக்கு குருமா கிழங்கு இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். சட்னி எப்படி செட் ஆகும் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நானும் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் இது ஒன் டைம் செஞ்சு பார்த்தேன். இனி குருமாவாவது கிழங்காவது சப்பாத்திக்கு பெஸ்ட்டான சைடிஷ் மாங்காய் சட்னி மட்டும்தான். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 2 பெரிய சைஸ் தக்காளி, கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமுக்கு இருக்கும் இந்த தக்காளி. இதை ஒரு தக்காளியை 2ஆவோ 3ஆவோ ஸ்லைஸாக சேர்த்துக்கோங்க. கட் பண்ணுறதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இது ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், கூடவே ஒரு 7 பல்லு பூண்டு, கூடவே மாங்காய் எடுத்திருக்கேன். நல்ல குண்டு மாங்காய். நீட்டு மாங்காவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் குண்டு மாங்காய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளிப்பு ரொம்ப இல்லாத மாங்காவாக எடுத்துக்கோங்க. ஒரு மாங்காயில் 2 கன்னத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது சதை பகுதியாக இருக்கிற அந்த 2 பாகத்தை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சுலாம் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சு 15 நிமிஷம் மிதமான தீயில வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சுட்ட மாதிரி மாங்காய், தக்காளி, இந்த பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. மாங்காய் பாருங்கள், ஸ்பூன் வச்சு அழுத்தணும் அப்படின்னா நல்லா இறங்கி வருது. இதுதான் பக்குவம். இந்த அளவுக்கு வெந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா சுட்ட மாதிரி வெந்திருக்கு. தக்காளியும் நல்லா குழன்னு வெந்திருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணாமல் இது அப்படியே அந்த மிதமான சூட்டில் நல்லா சுட்ட மாதிரி வெந்திருக்கு. எல்லாமே மிக்ஸ் பண்ணாமல் செய்கிறதுனால இதனுடைய டேஸ்ட்டே தனி தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறினதும் ஒரு சில பொருட்களை சேர்த்து இந்த சட்னியை அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி வந்திருக்கு. மிக்ஸி ஜாரில் இந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை முதல்ல சேர்த்துட்டு, மாங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே சேர்க்கக்கூடாது. மாங்காயில் இருக்கிற தொலியை தனியாக எடுத்துடணும். பீலரை வச்சுலாம் பீல் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே மாங்காய் நல்லா வெந்திருக்கிறதுனால நல்லாவே இந்த ஃப்ளஷ் வந்துடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா சுத்தமாக அந்த சுட்ட மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே நல்லா எடுத்துருங்க. மாங்காவை சுட்ட மாதிரி வேக வச்சு எடுத்ததுனால ஓவர் புளிப்பெலாம் இருக்கவே இருக்காது. நம்ம சட்னி கூட கொஞ்சமாக புளி சேர்த்து அரைப்போம் பாருங்கள், அந்த புளி சுவை தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலைகள் ஒரு இனுக்கு, ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது கலருக்காக தான் நான் சேர்க்குறேன், ஆப்ஷனல் தான், வேண்டான ஸ்கிப் பண்ணிடுங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு சட்னியை. கொஞ்சமாக ஜாரில் தண்ணி விட்டு அலசி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, சட்னி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி இந்த சட்னி இவ்வளோ டேஸ்ட்டுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காய் சட்னி தாளிக்கவே கூடாது. தாளிக்காமல் அப்படியே சாப்பிடணும். அவ்வளவே தான், மாங்காய் சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.